பரவாயில்லையே! புள்ள பெருசா ஏதோ சமைக்க போது போல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுதான் இல்ல. கடவரப்பி வச்சிருந்த காய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல தள்ளுறதுக்கு தான் இத்தன சீனு. பட் உங்கள நான் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு தோசை செஞ்சு டார்ச்சர் பண்ணாம, புதுமையான டிஷ் ஆகிய பாஸ்மதி ரைஸ், கேரட் ரைஸ். சீ. பாஸ்மதி கேரட் ரைஸ் தான் செய்ய போறேன். கேரட் ரைஸ் தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அது திருவருக்குள்ள நான் பட்ட வழி எனக்கு தான் தெரியும். கேரட்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் திருவுறதுக்குன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ ஆடாக இருக்குன்னு தெரியவே தெரியாதுங்க. வெங்காயத்தை வேற மட்டை வாங்கி தள்ளிட்டேன். எங்கள் அம்மா வெங்காய விலை எவ்வளோ தெரியுமா கிலோ அப்படின்னு நாளைக்கு கத்த போகிறாங்க ஃபோன் பண்ணி. இதோட அடுத்த பிரச்சாயத்தை என்னன்னா, இந்த பாஸ்மதி ரைஸுக்கு தண்ணி அளவு தெரியாமல் கால்குலேட்டர் 2 கால்குலேஷன் போட்டுட்டு இருந்தேன். கடவுளே என்னை யார் காப்பாற்ற போகிறாங்கன்னு எனக்கே தெரில. ஆனாலும் என் மனசில் ஒரு படபரப்பு. சைடில் விசில் வரும்போதெல்லாம் இன்னொரு விசில் விடணுமா, கம்மியாக விடணுமா, தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கணுமா, கம்மியாக ஊற்றிருக்கணுமான்னு எனக்கு யோசனை ஃபுல்லாக அந்த சாப்பாடு சுற்றி தான் ஓடிட்டு இருக்குது. கடைசியாக திறந்து பார்த்தா பூ போல மணலா அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக வந்துச்சு. அப்புறம் கேரட்லாம் போட்டு நல்லா வந்து கிளறிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சரி சைட் டிஷ் அது சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் போடலான்னு போனேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபோன் பேச போயிட்டா. நான் அவன் மாதிரி தூரத்துல தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஆத்தாடி நீயும் பண்ணவே வேணாம் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கிட்டேன். நன்றி ஹே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து இந்த பிளேட்டிங்கெல்லாம் பண்ணி சூப்பராக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். நல்லா இருக்குதுல்ல பார்க்கறதுக்கு பேக்ரவுண்டோட. சாப்பிடவும் அப்படிதாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஒரு செஃப் ஆகிட்டேன். டோன்ட் கால் மீ டண்டனக்கா செஃப். ஐ எம் அஃபிஷியலி செஃப் நவ். டாடா பாய்.